வணக்கம். கிம்ப் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டியூட்டோரியல் உருவாக்கப்பட்டது. இங்கே இந்த படத்தில் உள்ள பிரச்சனை என்ன? பலகையில் என்ன உள்ளது என்பது எதுவும் சரியாக தெரியவில்லை. எனவே இங்கு எழுதியுள்ளதை நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். வானத்தை இருப்பது போன்றே விட்டுவிடுகிறேன். எனவே இந்த லேயரை இரண்டாக்கி பின் கர்வ்ஸ் டூல் ஐ தேர்கிறேன். படத்தின் இந்த பகுதியை பார்ப்போம். இதை பிரகாசமாக்க வளைவை மேல் இழுக்கிறேன். இது நன்றாக உள்ளது. இப்போது மேலும் இங்கு சற்று கருப்பாக இந்த கருப்பு புள்ளியை மேலே இழுக்கிறேன். இது வேலை செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். இப்போது பலகையில் உள்ள எழுத்துக்கள் கீழுள்ள படத்தினுள் எனக்கு வேண்டும். எனவே லேயர் மாஸ்க் ஐ தேர்கிறேன். லேயர் மாஸ்க் ஐ கருப்பில் நிரப்புகிறேன். இப்போது என் பழைய படத்திற்கு வந்துவிட்டேன். வெள்ளை பார்டர் உள்ள லேயர் மாஸ்க் இல் வேலை செய்வோம். இப்போது இங்கே பெயிண்ட் டூல் ஐ தேர்க. போர்க்ரவுண்ட் நிறமாக வெள்ளையை தேர்க. பிரஷ் ஐ தேர்ந்து அதை பெரிதாக்குக. இப்போது லேயர் மாஸ்க் மீது நான் வரைகிறேன். அநேகமாக படத்தை பெரிதாக்க வேண்டும். இது சரியாக உள்ளது. இது நன்றாக உள்ளது. என் கீ இண்டிகேட்டர் இல் அழுத்தப்படும் கீகளை காணலாம். இது நன்றாக உள்ளது. இப்போது மீண்டும் லேயரை இரண்டாக்குகிறேன். ஓவர்லே மோடு ஐ தேர்ந்து பேக்கிரவுண்ட் சற்று மேலும் வெளிக்காட்டப்பட ஒபாசிட்டி ஐ சற்று குறைக்கவும். இப்போது இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன். இப்போது இந்த படத்தை சேமிக்க தயார். இங்கே பிரதிகளில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனவே சேவ் மீது சொடுக்கவும். அல்லது Ctrl S ஐ அழுத்தலாம். ஆம், இங்கே இந்த அனைத்து லேயர்களையும் சேமிக்க விரும்பவில்லை. இதை ஜெபிஇஜி படமாக சேமிக்கிறேன். இணையத்தில் இந்த படத்தை அப்லோட் செய்ய இதை அளவு மாற்ற வேண்டும். எனவே இமேஜ் சென்று ஸ்கேல் இமேஜ் செல்க. இதை விட்த் இல் 600 ஆக குறைக்கிறேன். இப்போது இதை சற்று கூர்மையாக்க வேண்டும். எனவே பில்டர்ஸ், என்ஹான்ஸ், ஷார்பன் செல்க. படத்தில் ஆர்ட் எஃபெக்ட்ஸ் க்காக சோதிக்கிறேன். இங்கே சற்று வெளிச்சத்தை காணலாம். இப்போது இதை ஒரு காப்பியாக சேமிக்கிறேன். இதை ஸ்மால் என பெயரிட்டு சேமிக்கிறேன். இந்த படத்தை முடித்துவிட்டேன். எப்போதும் எடிட் செய்யும் போது இரு விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும். முதலாவது, படத்தின் ஒரு பகுதியை மாற்றி மற்றதை அப்படியே வைக்க விரும்பினால், பின் அந்த லேயரை ஒரு பிரதி எடுத்து உங்கள் மாற்றங்களை செய்து பின் லேயர் மாஸ்க் ஐ இடவும். கருப்பு படத்தை மறைக்கிறது. வெள்ளை அங்கே இருப்பதை வெளிப்படுத்துகிறது.
இரண்டாவது லேயரை ஓவர்லே மோடு ல் வைக்கிறீர்கள் எனில் படம் நல்ல கான்ட்ராஸ்ட் மற்றும் நிறங்களை கொண்டிருக்கும். மிக வேகமாக எடிட் செய்ய இவையே இரு நுணுக்கங்கள். இந்த படத்தில் குறைந்தது இரு பிரச்சனைகளாவது பார்க்கலாம். முதலாவது, இந்த மக்களின் கால்களை நீக்கியுள்ளேன். இது இங்கு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இரண்டாவது பிரச்சனை, இந்த கட்டிடங்கள் படத்தினுள் விழுகின்றன. ஏனெனில் கேமராவை மேல் நோக்கி பிடித்தேன். பெர்ஸ்பெக்டிவ் டூல் ஐ தேர்கிறேன். டைரக்ஷன்ஸ் டயலாக் ல் கரெக்டிவ் பேக்வார்ட் ஐ தேர்கிறேன். பிரிவ்யூ ல் கிரிட் ஐ தேர்கிறேன். ஆட்லைன் அல்லது இமேஜ் ஐயும் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் கிரிட் ஐ தேர்கிறேன். படத்தினுள் சொடுக்கும்போது மிக பயனுள்ள தகவல்கள் இல்லாத இந்த இன்ஃபோ விண்டோவை இங்கே பெறுகிறோம். எனவே இங்கிருந்து வெளியே இழுக்கிறேன். இப்போது இந்த கிரிட் இங்குள்ளது. நான் செய்ய வேண்டியவை எல்லாம் படத்தில் இந்த கிரிட் வரிகளை இந்த செங்குத்து கோடுகளுடன் ஒழுங்கு செய்ய வேண்டும். இந்த கிரிட் வரிகள் செங்குத்து அல்லது கிடைமட்டமாக வெளியீட்டு படத்தில் இருக்கும். இந்த உயர்மட்ட வரி படத்தின் உயர்மட்டத்தில் இருக்கும். எனவே இதை இங்கு இழுக்கிறேன். படத்தில் சுற்றி பார்க்கிறேன். இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன். இப்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஐ சொடுக்குகிறேன். இது மாறும் வரை காத்திருக்க வேண்டும். இங்கே இது உள்ளது. இப்போது இங்கே இரண்டாவது பிரச்சனையை காணலாம். இந்த புல்வெளி நன்றாக இல்லை. எனவே இந்த படத்தை கிராப் செய்ய வேண்டும். என் கிராப் டூல் க்கு செல்கிறேன். பக்கவாட்டில் உள்ள கட்டிடங்களை விட்டு இதை மட்டும் கிராப் செய்ய விரும்புகிறேன். இது பார்க்க சதுரம் போல் உள்ளது. எனவே பிக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ல் சொடுக்கி 1:1 என இடுகிறேன். இப்போது சதுர கிராப் உள்ளது. படத்தினுள் மக்களை வைத்திருக்க இந்த கிராப் வேலை செய்யும் என நினைக்கிறேன். அதன் மீது சொடுக்குக. இங்கே இது உள்ளது. இப்போது கர்வ்ஸ் டூல் ஐ தேர்கிறேன். இதனுள் மேலும் கான்ட்ராஸ்ட் ஐ கொண்டுவர கோட்டை சற்று மேலே இழுக்கவும். இப்போது இந்த படமும் முடிந்தது. இது அடுத்த படம். எனவே இந்த படத்தில் என்ன செய்வது? ரோட்டேட் டூல் ஐ தேர்ந்து ஒன்றை அழுத்துவதன் மூலம் படத்தை பெரிதாக்கலாம். இங்கே படத்தின் மத்தியில் ஒரு நல்ல செங்குத்தான பகுதியை எதிர்பார்க்கிறேன். டைரக்ஷன் ல் கரெக்டிவ் பேக்வார்ட்ஸ் ரோடேஷன் ஐ தேர்கிறேன். கியூபிக் இன்டர்போலேஷன் ஐ தேர்கிறேன். பிரிவ்யூ ஆக கிரிட் ஐ தேர்கிறேன். இப்போது கிரிட் வரிகளை பெற படத்தினுள் சொடுக்குகிறேன்.
இப்போது வீட்டின் செங்குத்து அமைப்புடன் இந்த வரிகளை ஒழுங்கு செய்கிறேன். அவ்வளவுதான் என நினைக்கிறேன். இங்கே 2.90 டிக்ரீஸ் என காட்டும் ஒரு சிறிய விண்டோ திறந்துள்ளது. ரோட்டேட் ல் சொடுக்கி கடைசி முடிவுக்காக காத்திருக்கவும். இங்கே இது உள்ளது. நன்று. பார்க்க நன்றாக உள்ளது. இங்கே அதிகமான சிதறல்கள் இருப்பதை காணலாம். அதை நான் சரிசெய்ய வேண்டும். ஆனால் இப்போது இந்த படத்தை கிராப் செய்கிறேன். இது சரியாக உள்ளதென நினைக்கிறேன். படத்தை சரியாக நான் ரோட்டேட் செய்யவில்லை என நினைக்கிறேன். ஆம், போதுமான அளவிற்கு நான் ரோட்டேட் செய்யவில்லை. சரியான இடத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. எனவே இதை மீண்டும் செய்வோம். Ctrl Z ஐ அழுத்தி படிகளை உண்டோ செய்கிறேன். மீண்டும் ரோட்டேட் டூல் ஐ தேர்கிறேன். முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செட்டிங்ஸ் ஐ மாற்றவில்லை. இப்போது இந்த டிவி டவரினுள் படத்தின் மையத்தை அமைக்கிறேன். இப்போது இதை டிவி டவருக்கு ஒழுங்கமைக்கிறேன். டிவி டவர் படத்தின் மேலாதிக்க பகுதி ஆகும். ஆகவே அது நேராக இல்லையெனில் படமும் நேராக இருக்காது. இது நன்றாக உள்ளது. இப்போது கிராப் டூல் ஐ எடுக்கிறேன். அதிக அளவு எதிர்மறை இடைவெளி இல்லாமல் கிராப் ஐ தேர்கிறேன். இப்போது கடைசியாக அநேகமாக படத்தினுள் சற்று கான்ட்ராஸ்ட் ஐ சேர்க்க சிறிது கர்வ்ஸ். இது சரியாக உள்ளது. இப்போது இந்த படத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் போர்ட்ரெய்ட் மோடு ல் இருக்க வேண்டும். எனவே இதை இங்கே மாற்ற வேண்டும். இமேஜ், டிரான்ஸ்ஃபார்ம் சென்று ரோட்டேட் 90 டிக்ரி anti clockwise. இப்போது என் படம் சுழற்றப்பட்டுள்ளது. படத்தை 90 டிக்ரி சுழற்றும் போது இது தரத்தில் இழப்பு இல்லாமல் உள்ளது. அது சிறப்பாக ஜெபிஇஜி படங்களில் முக்கியமானது. இப்போது படத்தில் மேலும் கான்ட்ராஸ்ட் ஐ பெறலாம். அதை செய்ய கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்துகிறேன். லெவல்ஸ் டூல் அல்லது மற்றவற்றையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் எனக்கு கர்வ்ஸ் டூல் சிறந்தது என தோன்றுகிறது. அதில் ஸ் கர்வ் ஐ இடவும். முடிந்தது என நினைக்கிறேன். எனவே படத்தை சேமிக்கிறேன். இப்போது அடுத்த படம். இவை அனைத்தையும் ஒன்றாக்க உங்கள் படத்தை சீக்கிரம் எடிட் செய்ய சில அடிப்படை டூல்கள் தேவை. முதலாவது ரோட்டேட் டூல். கரெக்டிவ் மோடு ஐ பயன்படுத்துக. பிரிவ்யூ ல் கிரிட். கிரிட் ஐ செங்குத்து அல்லது கிடைமட்டமாக ஒழுங்கு செய்க.
பின் சாய்ந்த கோடுகளுக்கு பெர்ஸ்பெக்டிவ் டூல் தேவை. மீண்டும் கரெக்டிவ் மோடு ஐ பயன்படுத்துக. பிறகு கிரிட். அதன் பின் கிரிட் ஐ இந்த கிடைமட்டம் அல்லது செங்குத்துகளுடன் ஒழுங்கு செய்க. படத்தின் கான்ட்ராஸ்ட் மற்றும் பிரகாசத்தன்மையை சரிசெய்ய கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்துக. S-கர்வ் ஐ பொருத்துக. பல சமயங்களில் இது பயனுள்ளது. அல்லது சில சமயங்களில் மென்மையான படம் வேண்டுமெனில் தலைகீழ் S-கர்வ் ஐ பயன்படுத்துக. இங்கே உண்மையான பனிமூட்டத்தை வெளியில் காணலாம். இமேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் மேனு செல்க. படத்தை சுழற்ற வெளியீட்டு அளவை அளவிட முடியும். கடைசியாக பில்டர்ஸ். சீக்கிரமாக எடிட் செய்ய முக்கியமானது. என்ஹான்ஸ் பின் ஷார்பன் க்கு செல்க. பல டூல்களை பயன்படுத்திய பின் உதாரணமாக ரோட்டேட்டிங் அல்லது டிரான்ஸ்பார்மேஷன் டூல், பெர்ஸ்பெக்டிவ் டூல் அல்லது ரிசைசிங் படம் மென்மையாகிவிடும். ஷார்ப்பனிங் ல் மீண்டும் அதை செய்யலாம். லேயர்ஸ் பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள். முதலில் லேயர் ஐ இரண்டாக்கி உதாரணமாக ஓவர்லே மோடு அல்லது மோடுகளில் என்ன நடக்கிறது என்பதை சோதிக்கவும். ஆராய பல உள்ளன. இவற்றை ஒரு சமயத்தில் விளக்குகிறேன். ஒவ்வொரு முறையும் லேயர் மோடு ஐ மாற்றும்போது முற்றிலும் வித்தியாசமான படத்தை பெறுவதை காணலாம். படத்தின் ஒரே ஒரு பகுதியை மட்டும் மாற்ற நினைத்தால் ஒரு லேயர் மாஸ்க் ஐ சேர்த்து படத்தில் நீங்கள் பார்க்க விரும்புவதை வெள்ளையாலும் நீங்கள் பார்க்க விரும்பாதவற்றை கருப்பாலும் நிரப்பவும். கிரே ஓரளவு தெரியும் மற்றும் டிரான்ஸ்பரண்ட் ஆக இருக்கும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. அடுத்த டியூட்டோரியல் ஐ பார்ப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.